வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சியின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 6லேருந்து மௌரியருக்கு பிந்தைய அரசியலமைப்பும் சமூகமும். இது செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்தோ கிரேக்க அரசர்களோட தொடக்கம் எப்படி இருந்தது, யார் மூலிமா தொடங்கப்பட்டது, இந்தோ கிரேக்க அரசர்களோட உறவு எப்படி உண்டானது, இந்தோ கிரேக்க அரசர்களில் முக்கிய அரசர்கள் யார் யார், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாகர்கள், குஷானர்கள், பார்த்தியர்கள். ஸோ இவங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாணயங்கள், கலை, குஷானர்களோட கலை இலக்கிய சிறப்புகள், இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாட்சிகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழக அரசாட்சிகளில் யாரை பார்க்கலாம் அப்படின்னா சாதவாகனர்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சேர சோழ பாண்டியர்களோட தலைநகரங்கள் எது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்கும் இடையிலான வணிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், அந்த வணிகத்தினால அவங்களுக்கு லாபம் இருந்ததா இல்லையா, அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழக அரசாட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவான ஆண்டு அப்படிங்கும்போது, அதாவது கிபின்னு சொல்லலாம். பொதுவான ஆண்டு அப்படிங்கும்போது 1வது நூற்றாண்டில் நவீன ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இந்த மாநிலங்களை உள்ளடக்கிய தக்கான பகுதிகளை தான் சாதவாகன ஆட்சி அப்படிங்கிறது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சாதவாகன ஆட்சி அப்படிங்கிறது மௌரியர்கள் இருக்காங்க இல்லையா, சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர், இவங்களை போல ஒரு மையப்படுத்தப்பட்ட பேரரசாக இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சாதவாகன அரசாட்சி அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா மாகாண ஆட்சியாளர்களுக்கு கீழே தன்னாட்சி உரிமை பெற்றிருந்தது. பெரும்பாலும் அவங்க தான் தன்னாட்சி ஆட்சி பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒருங்கிணைந்த பேரரசா இல்லை. அதாவது மௌரியர்கள் அந்த டைமில் மௌரியர்கள் தானே பேரரசு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அளவுக்கு இந்த சாதவாகன அரசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வட இந்தியாவில் பேரரசுகளில் இருந்திருக்கும். வட இந்தியாவை போல் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது சிறு சிறு சிற்றரசுகளாக தான் பிரிஞ்சிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அந்த சங்ககால டைம் தான் அது. ஸோ அதில் நமக்கு யார் என்ன பண்ணாங்க, எந்த தலைநகரம் அப்படின்னா பாண்டியர் பார்த்தீங்க அப்படின்னா தலைநகர் மதுரையாகவும், சோழர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உறையூர், திருச்சி அருகில் இருக்கக்கூடிய உறையூர் தலைநகராகவும், சேரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரூர், வஞ்சின்னு சொல்லுவோம், வஞ்சி தலைநகராகவும் அப்போ இருந்திருக்கு. தமிழக அரசாட்சிகளில் சாதவாகனர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சங்ககால மூவேந்தர்கள் எந்தெந்த பகுதிகளில் தலைநகர் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த டைம் அப்படிங்கும்போது மௌரியர்களுக்கு நம்ம மூவேந்தர்கள் பற்றி கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏன்னா 3வது நூற்றாண்டு இல்லையா. ஸோ மௌரியர்களும் அதே நூற்றாண்டு அப்படிங்கும்போது கிமு அப்படிங்கும்போது நமக்கு சங்ககாலம் கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் இருந்ததாக நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால் கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கும்போது நமக்கு மௌரியர்களும் அதே காலகட்டம்ங்கிறதுனால அவங்க தமிழ் வேந்தர்களை அறிந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் அசோகரோட 2ஆம் பாறை கல்வெட்டு அப்படி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மூவேந்தர்களை தனது பேரரசோட எல்லை அரசுகள் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு நமக்கு மௌரிய வம்ச அரசர்கள் நம்ம மூவேந்தர்களை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாறை கல்வெட்டில் 2ஆம் பாறை கல்வெட்டில் தமிழ் மூவேந்தர்களை தனது பேரரசோட எல்லை அரசுகள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அசோகரோட கல்வெட்டில். அதே போல் மூவேந்தர்களோட சேர்ந்து நமக்கு வேறு சில சிற்றரசுகள் தமிழக பகுதி இப்போ வடபகுதி மாதிரி பேரரசாக இல்லை, சில சிறு பகுதிகளாக இருந்ததுன்னு பார்த்தோம். அதனால் நமக்கு மூவேந்தர்களோட பார்த்தீங்க அப்படின்னா வேளிர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிற்றரசர்கள் பலரும் ஆட்சி செய்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவான ஆண்டுக்கு முன்னாடி 3வது நூற்றாண்டுல இருந்தும் பொதுவான ஆண்டுக்கு அப்படிங்கிற ஆரம்பித்து 3வது நூற்றாண்டு வரைக்குமே தமிழ் சமூகம் அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் எதன் மூலிமா நமக்கு தெரியும் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் மூலிமா தான் தெரியும். ஸோ அந்த சங்க இலக்கியங்கள் அப்படிங்கும்போது அதுதான் நமக்கு தமிழ் பகுதியோட அரசியல், சமூகம், பொருளாதாரம் இந்த சம்மந்தப்பட்ட முக்கிய ஆதாரமே இந்த சங்க இலக்கியங்கள் தான். கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் இருக்கிறது சங்க இலக்கியங்கள் மூலிமா தமிழ் சமூகத்தை தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் பகுதியோட அரசியல், சமூகம், பொருளாதாரம் இந்த குறித்த முக்கியமான விஷயங்கள்லாம் அதுதான் சங்க இலக்கியங்களில் நமக்கு ஆதாரம். அதே போல் அந்த ஆதாரத்தோட பிற்கால காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை இதுவுமே நமக்கு தமிழ் பகுதியை சேர்ந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆதாரங்களாகவும் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ரோமன் மற்றும் கிரேக்க வணிகம் வெளிநாட்டு வரலாற்றாசிரியர்களோட ஆர்வத்தை தூண்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அதாவது எரித்ரிய கடலோட பெரிப்ளஸ் இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க இந்த ஆவணம் இது ஒரு கிரேக்க ஆவணம். எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது கிரேக்க ஆவணம். இது பொதுவான ஆண்டு 1வது நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய துறைமுகங்கள் மற்றும் வணிகம் பற்றிய நம்பகமான தகவல்கள் அப்படிங்கிறது இந்த எரித்ரிய கடலோட பெரிப்ளஸ் அப்படிங்கிற கிரேக்க ஆவணத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எப்படி வந்து நமக்கு என்ன சொல்கிறது ரோமனுக்கும் கிரேக்க வணிகம் எப்படி தமிழ்நாட்டோட ரோமன் மற்றும் கிரேக்க வணிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த கிரேக்க ஆவணத்தின் மூலிமா இந்திய துறைமுகங்கள் இருந்ததும் அதோட வணிகம் இருந்ததும் இந்த நம்பகமான தகவல்களை இந்த எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் இந்த ஆவணத்தின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து தொல்லியல் ஆதாரங்கள் இந்த சான்றுகளை உறுதிப்படுத்துது. இதுதான் கரெக்டான ஆவணம் அப்படிங்கிறத தொல்லியல் ஆதாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு வணிகத்தோட வரையறைகள். அதாவது பொதுவான ஆண்டுக்கு முன்னாடி கிமு கடைசி நூற்றாண்டில் அந்த 100 கீழே கடைசி நூற்றாண்டு அப்படிங்கும்போது நமக்கு 100 கீழே டவுன் ஆகி 99 98 வரும் இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க அரசுகள் டவுன் ஆகி ரோம பேரரசு மேலே எழ ஆரம்பிக்குது. பொதுவான ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 27 அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் ரோமானிய குடியரசு வந்து யார் கையில் பேரரசாக இருந்தது அப்படின்னா அகஸ்டசின் அப்படிங்கிறவரோட கையில் தான் பேரரசாக இருக்குது. அகஸ்டசின் தான் அப்போ 27 கிமு 27 அப்படிங்கும்போது கிரேக்க அரசுகள் அழிஞ்சு அதாவது அகற்றி ரோம பேரரசு மேலே எழுதும்போது யார் அரசராக இருக்காங்கன்னா அகஸ்டசின் அப்படிங்கிற ஒரு பேரரசராக இருக்கார். ஸோ ரோமோட செல்லும் அவங்க இருக்கிற அந்த செல்வ வளம் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய பொருட்களோட தேவை அதிகரிக்குது. நம்ம கிட்ட இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாணிகம் பண்ணுறதுக்கான தேவைகள் அதிகரிக்குது. இதன் விளைவாக தான் நமக்கு இந்தியா ரோம வணிகம் வந்து விரிவடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியாவுக்கிட்ட அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு இருக்காங்க இல்லையா, அதில் தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கும் போது நறுமண பொருட்கள் மற்றும் துணி வகைகள் தான் உங்களுக்கு ரோம பேரரசுக்கு பெருமளவில் தேவைப்பட்டதாக இருந்திருக்கு. இதில் வணிகம் பன்னாட்டு வணிகத்தை விரிவாக்கியிருக்கு. இந்த வணிகம் தான் நமக்கு பன்னாட்டு வணிகத்தை விரிவாக்கியிருக்கு ரோம் கூட. ரோமோட வணிக கப்பல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அவங்க செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்தியாவோட பொருட்களோட தேவை அதிகமாக இருந்திருக்கு. அதுலேயும் நறுமண பொருள் துணி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதில் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பொருட்கள் எல்லாம் வந்து வணிக பண்பாட்டோட வணிகத்தையும் விரிவாக்கியிருக்கு. பொதுவான ஆண்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான ஆண்டு 1வது நூற்றாண்டில் எகிப்திய கடலோடி ஹிப்பாலஸ் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அரபிக்கடலில் வீசக்கூடியவங்க கப்பல் தானே பயணம். ஸோ அது பார்த்தீங்க இந்த ஹிப்பாலஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரபிக்கடலில் வீசக்கூடிய பருவ காற்றுகளோட காலமுறை மூன்சூன் வின்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பருவ காற்றுகளோட காலமுறை இயல்பை கண்டறிஞ்சதுனால இந்தியா ரோமா இடையிலான கடல் வணிகம் அப்படிங்கிறது எளிதாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அந்த பருவ காற்று இருக்கும் பர்ச்சேஸ் வணிகத்துக்காக போகலாமா வேண்டாமா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அந்த இயல்பு எப்படி இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னா எகிப்திய கடலோடியாக இருக்கக்கூடிய ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர் தான் அதாவது பொதுவான 1வது நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலிமா நமக்கு என்ன நடக்குது இந்தியாவுக்கும் ரோமாவுக்கும் இடையிலான கடல் வணிகம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடல் வணிகம் அப்படிங்கிறது அரபியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மத்திய தரைக்கடல் வணிகம் அப்படிங்கிறது அரபியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. நம்ம என்னென்ன பொருள்கள் இருந்துச்சு அப்படின்னா லவங்கப்பட்டை போன்ற பொருள்களோட உற்பத்தி மையங்கள் தென்னிந்தியாவில் இருந்ததற்காகவும் அதனால் அதை பற்றிய அறிவு அரபியர்கள்கிட்ட மட்டும்தான் இருந்ததாகவும் தெரியப்பட்டிருக்கு. இந்த காலநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அரபியர்கள்கிட்ட தான் வந்து இந்த எல்லா இது இருந்திருக்கு இங்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இது வந்து குறிப்பு வந்து அவருக்கு தான் அரபியர்கள்கிட்ட தான் இருந்திருக்கு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லவங்கப்பட்டை போன்ற பொருள்களோட உற்பத்தி மையங்கள் தென்னிந்தியாவில் இருந்தது அப்படிங்கிறத அந்த குறிச்சதான அறிவு யாருக்கு இருந்தது அப்படின்னா அரபியர்களுக்கு தான். அதனால் ஹிப்பாலஸோட கண்டுபிடிப்பால் ரோமானிய கப்பல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு நேரடியாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுது. இதனால் என்ன ஆகுது கடற்கொள்ளையர்கள் மற்றும் பார்த்தியரோட தாக்குதலோட அபாயத்திலிருந்து குறைக்க முடியுது. எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் ஈஸியாக போக முடியும் இந்த கப்பலை அதாவது கடல் கொள்ளையர்கள்கிட்ட இருந்து எப்படி நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நுணுக்கமெல்லாம் அந்த ஹிப்பாலஸோட இதில் தெரிஞ்சிருச்சு. அதன் மூலிமா என்ன நடக்குது கடற்கொள்ளையர்கள்கிட்ட இருந்தும் பார்த்தியரோட தாக்குதலில் இருந்தும் அபாயம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு நேரடியாக செல்றதுனால நேரடி கடல் வழி திறந்ததுனால இந்தியாவுக்கு வரக்கூடிய ரோம கப்பல்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு 20 கப்பல் வந்த நிலையில் பின்னாடி இந்த விஷயம் ஹிப்பாலஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மேற்கு கடற்கரை வழியாக வரக்கூடிய கப்பல்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அன்னன்னைக்கு ஒரு கப்பல் வரக்கூடிய ஆண்டுக்கே 20 கப்பலுங்கிறது எப்படி அது. ஆனால் வணிகம் அப்படிங்கிறது அந்த கடல் வழி தடம் தெரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஒவ்வொரு கப்பல் வர அளவுக்கு வணிகம் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நமக்கு பன்னாட்டு வணிகத்தோட வரையறைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நமக்கு தமிழகத்துக்கும் ரோமுக்கும் இடையிலான வணிகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ரோம் அப்படிங்கிறது ஒரு குடியரசாக இருந்த காலத்திலேயே தமிழ்நாட்டோட வணிகம் அப்படிங்கிறது செழிப்பானதாக இருந்திருக்கு. ரோம வணிக சான்றுகள் அப்படிங்கிறது ரோம வணிக சான்றுகள் அப்படிங்கிறத நம்ம எங்கே தெரிஞ்சுக்க முடியுது நமக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வணிகங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கல்வெட்டு அந்த அகலாய்வுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரோமானிய நாணயங்களும் கலைப்பொருட்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ ரோமானிய வணிக நிலையம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரோமானிய நாணயங்களாகட்டும் கலைப்பொருள்களாகட்டும் இதை நாம் சொல்கிறது என்னவா சொல்கிறோம் அப்படின்னா இந்தோ ரோமானிய வணிக நிலையம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பொதுவான ஆண்டு 1ஆவது நூற்றாண்டுக்கு முன்னாடி ரோமானிய கப்பல்கள் பார்த்தீங்க அப்படின்னா குமரி முனையை சுற்றி வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போது பொதுவான ஆண்டுக்கு 1ஆவது நூற்றாண்டுக்கு முன்னாடியே கிபி 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கிபி 1க்கு முன்னாடி அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குமரி முனையை சுற்றி வரல ரோமானிய கப்பல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்தியாவோட மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் தான் ரோம வணிகத்தோட முக்கியமான மையங்களாக இருந்திருக்கு. அந்த ஹிப்பாலஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் அவங்களோட முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. அது குமரி முனையை கூட சுற்றி வரல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ரோம வணிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு கணவாயை கடந்து தான் உள்நாட்டு பகுதிகளுக்கு செல்லிருக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ரோம வணிகர்கள் வந்து மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பாலக்காடு கணவாயை கடந்து தான் உள்நாட்டு பகுதிகளெலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளேயும் அவங்களால வந்திருக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கொடுமணல், ஈரோட்டில் இருக்கக்கூடிய கொடுமணல், திருப்பூரில் இருக்கக்கூடிய படியூர், வேலூரில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கோமேதக சுரங்கங்கள் இருந்திருக்கு. கோமேதகம் அப்படிங்கிறது ரோம பேரரசில் மிகுந்த தேவைகள் இருந்த நவரத்தின கல். ஏன்னா அங்கே செழிப்போடு இருந்திருக்காங்க, ஆபரண கல்லெல்லாம் தேவைப்பட்டிருக்கு. அதனால் ரோம பேரரசோட மிகுந்த தேவைகள் இருந்த நவரத்தின கல் எதுனா கோமேதகம். அந்த கோமேதகம் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா கொடுமணல், படியூர், வாணியம்பாடி. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சுரங்கங்கள் இருந்திருக்கு. அதே போல் சென்னிமலை ஈரோட்டில் இருக்கு இல்லையா, ஈரோட்டு அருகில். ஸோ அந்த சென்னிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு எஃகு உற்பத்தி மையமும் இருந்திருக்கு. சென்னிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா உருக்காலை மற்றும் உருக்கு எச்சங்கள் வந்து அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நமக்கு இரும்பு எஃகு உற்பத்தி மையமாக இருந்ததையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நாணயங்களில் எங்கெங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் அதிகமாக காணப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ரோமானியரோட வணிகங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பொதுவான ஆண்டு 1ஆவது நூற்றாண்டோட முடிவில், அதாவது என்ன சொல்கிறது 99ன்னு சொல்லிக்கலாம், 90க்கு மேலே இந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோமானிய கப்பல்கள் வந்து கோரமண்டலம், கிழக்கு கடற்கரை இது வரைக்கும் மேற்கு கடற்கரை வழியாக வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோமானிய கப்பல்கள் வந்து சோழமண்டலம், கோரமண்டலம் அப்படின்னா சோழமண்டலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிழக்கு கடற்கரைக்கு பயணிக்க தொடங்குது. கோரமண்டலம் அப்படிங்கிறது சோழமண்டலம் என்பதோட திரிபு தான். சோழமண்டலம், கோரமண்டலம் ரெண்டும் ஒன்று தான். அவங்க வாயில் அது கோரமண்டலமாக வந்திருக்கு போல். ஸோ அதனால் சோழமண்டலத்தை கோரமண்டலமாக ஆக்கிட்டாங்க. அடுத்தது நமக்கு கோரமண்டல கடற்கரையில் இருக்கக்கூடிய பல துறைமுகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி இந்த நூல் பார்த்தோம் இல்லையா, கிரேக்க ஆவணம் மேலேயே பார்த்தோம். ஸோ இந்த ஆவணத்துலேயும் இந்த கோரமண்டல கடற்கரையை பார்த்தினா குறிப்புகள் இருக்குது. இதுதான் நமக்கு ரோமுக்கு வந்து வணிகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான தொல்லியல் சான்றாகவும் இருக்குது இந்த கிரேக்க ஆவணம். அதே போல் மேற்கு கடற்கரையோட மேற்கு கடற்கரையோட முக்கிய துறைமுகங்கள்னு எதோ சொல்லுவோம் அப்படின்னா கண்ணனூர், அதாவது நௌரா, பொன்னானி, தொண்டின்னு சொல்லக்கூடிய பொன்னானி. இந்த துறைமுகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர மன்னர்களோட ஆட்சி பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது மேற்கு கடற்கரையோட முக்கிய துறைமுகங்கள்.
அதே போல் முசிறின்னு சொல்லக்கூடிய முசிறிஸ் இதுவும் வந்து மேற்கு கடற்கரையில் மிக முக்கியமான வணிக துறைமுகம் தான். முசிறி அப்படிங்கிறது நமக்கு பாரம்பரியமாக கொடுங்கலூர் அப்படிங்கிற அடையாளத்தோடு தான் இருக்குது. முசிறி அப்படிங்கிறது மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கிய வணிக துறைமுகம்னு பார்த்தோம். அதே போல் அது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கொடுங்கலூரோட அடையாளம்னு சொல்லப்படுது. சமீபத்திய அகழாய்வில் பார்த்தீங்க அப்படின்னா முசிறி அப்படிங்கிறது பட்டணம் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கலாம். அந்த முசிறி பகுதி எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா சமீபத்தில் அகழாய்வில் சொன்னபடி பட்டணம் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. முசிறி துறைமுகம் வந்து ரோம வணிகத்தில் மிகவும் பரபரப்பான மையமாக இருந்த துறைமுகத்தில் ஒன்று. அதே போல் முசிறியோட வணிகர் ஒருவருக்கு அலெக்சாண்ட்ரியர் பார்த்தீங்க அப்படின்னா முசிறியோட வணிகர் ஒருவருக்கு அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த முசிறியோட பாப்ரஸ் ஆவணம் இதுதான். ஸோ அந்த வணிகம் நடந்ததுக்கான அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்கும் முசிறியில் இருக்க வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியா வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த முசிறியோட வணிக ஒப்பந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா கோரைப்புல் தாளில் எழுதப்பட்டிருக்கும். இது நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இமேஜ். ஸோ அது வந்து கோரைப்புல் தாளில் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது தனியார் வணிகர்களும் பெருமளவிலான சரக்குகளை கப்பலில் கொண்டு செல்றதுக்கான அந்த ஒப்பந்தம் தான். அரசாங்கத்தோடு சேர்ந்து தனியார் வணிகர்களாகவும் இருக்கட்டும், அவங்களும் வந்து கப்பலில் பெருமளவிலான சரக்குகளை கொண்டு போகிறதுக்கான அந்த ஒப்பந்தம் இருக்குது முசிறி வணிகர்களுக்கும் அலெக்சாண்ட்ரியா வணிகர்களுக்கும் போட்டதில். அதே போல் சங்க பாடல்களில் முசிறி அப்படிங்கிறது 2 வணிக சுற்றுகளோட மையமாகவும் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. உள்நாட்டு பகுதிகளிலிருந்து என்னென்ன போச்சு அப்படின்னா அரிசி ஏற்றி அந்த படகுகள் இருக்கும் இல்லையா, அந்த படகுகள் வந்து திரும்பி போகும்போது உள்நாட்டு பகுதிகளில் இருந்து அரிசி ஏற்றி வந்த படகுகள் ரிட்டர்ன் போகும்போது அதில் வந்து மீன்கள் ஏற்றி போயிருக்கு. இதனால் நமக்கு என்ன தெரியுது, பண்டமாற்று முறை அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல் கருமிளகு மூட்டைகளாகட்டும் ரோமத்திலிருந்து வந்த தங்கத்தோட பண்டமரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கருமிளகு மூட்டைக்கு அங்கேருந்து வந்த தங்கம் தான் பரிமாற்று. அரிசி ஏற்றி வந்த படகுல திரும்பி போகும்போது மீன்கள் போயிருக்கு. அதே போல் கருமிளகு மூட்டைகளுக்கு சமமாக என்ன கொடுத்துருக்காங்க, ரோமத்தோட தங்கம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பண்டமாற்ற முறையில் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இந்திய ரோம வணிகம் அப்படிங்கிறது ஏற்றுமதி பொருட்கள் என்னவா இருந்தது, இறக்குமதி பொருட்கள் என்னவா இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து ரோமுக்கு போன கப்பல்கள் பல விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றி சென்றது தான் அப்படின்னு முக்கியமான பொழுதாக பார்க்கப்படுது. அதில் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் அப்படிங்கிறது மிளகு, முத்துகள், தந்தம், அதாவது யானையோட எலும்புன்னு சொல்லக்கூடியது, பட்டு துணி, விலாமிச்சை வேர் தைலம், தாலிசப்பத்திரி. ஸோ இதெல்லாமே வந்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள்னு சொல்லலாம். அதோட நீலக்கல், கோமேதகம், வைரம், ஆமையோடு இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோமோட செல்வமிக்கவர்களுடைய பெரும் தேவையை பெற்றிருந்ததாக சொல்லப்படுது. அங்கே பணக்காரங்க இருப்பாங்களே, ரொம்ப பணக்காரங்க, ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறவங்கள, இதில் அவங்களோட தேவைகள் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு என்ன அதிகமாக தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா நீலக்கல், கோமேதகம், வைரம், ஆமையோடு இந்த பொருள்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா செல்வமிக்கிறதுல அதிக அளவு பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரோமில் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அளவு வந்து பொருட்கள் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது அதிக அளவில் ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இறக்குமதியும் நம்ம செய்யணும் இல்லையா. அப்படி செய்யும்போது ரோமிலேருந்து இந்தியாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நாணயங்கள், புஷ்பராக கல், அஞ்சனம், பவளம், கச்சா கண்ணாடி, தாமிரம், தகரம், ஈயம், மது வகைகள், இது எல்லாமே வந்து நமக்கு அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள். அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களோட மதிப்பு அப்படிங்கிறது ரோமிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விட மிகவும் அதிகம். நாம் அங்கேருந்து இறக்குமதி செய்கிறத காட்டிலும் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களோட மதிப்பு அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான ஆண்டு முதல் நூற்றாண்டில் இரண்டாம் பாதி அப்படிங்கும்போது, அதாவது 50க்கு மேலேன்னு சொல்லலாம், 50 அப்படி கிபி 50க்கு மேலேன்னு சொல்லும்போது ரோம பேரரசர் டைபீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆட்சி காலத்தில் இந்த வணிகம் அப்படிங்கிறது உச்சத்தை எட்டியிருக்கு. தமிழ்நாட்டில் ரோமுக்கான வணிகம் அப்படிங்கிறது யாரோட காலத்தில் உச்சத்தில் இருந்திருக்கு அப்படின்னா ரோம் பேரரசர் டைபீரியஸ் இவரோட ஆட்சி காலத்தில் தான் உச்சத்தில் இருந்திருக்கு. அதே போல் இந்திய ரோம வணிகம் மிக செலுத்திருந்த காலம் அப்படிங்கிறத இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்குது, இங்கேருந்து அதிக அளவில் வந்து ஏற்றுமதி செஞ்சோம், அங்கேருந்து அந்த அளவுக்கு மதிப்பு வந்து குறைவான பொருட்களை தான் இறக்குமதி செஞ்சோம். இதனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரோம பேரரசில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுடனான வணிகத்தினால 55 மில்லியன் செஸ்டர்ஸ் இழந்து, அதோட அங்கே இருக்கிறதுக்கூடிய நாணயத்தை தான் செஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் 55 மில்லியன் செஸ்டர்ஸ் இழந்தது அப்படிங்கிற ஒரு புகார் வருது மன்னருக்கு. இதை தடுக்கக்கூடிய நோக்கில் ரோம பேரரசர் வெஸ்பேசியன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செல்வந்தர்களோட ஆடம்பர பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்தியாவிலேருந்து, அதுக்கு வந்து தடை விதிக்கிறார். தடை விதிக்கிறதுக்கான சட்டமே போட்டுடுறாரு. யார் அப்படின்னா அந்த ரோம பேரரசர் வெஸ்பேசியன் இதை பண்ணுறாரு. ஸோ இவர் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை எழும்புது. அதனால் அவர் தான் வந்து அதுக்கு தடை விதிக்கிறாரு. அடுத்ததாக நமக்கு பாரம்பரிய தரை வழிபாட்டு பாதை சில்க் ரூட்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஆபத்தான சூழ்நிலையில் இருந்ததுனால வணிக வழிகளில் மாற்றம் ஏற்பட வேண்டிய அவசியம் இருந்தது. கடல் வழியாக போகும்போது என்ன நடக்குது, நமக்கு ஆபத்து இருக்கிறதுனால வணிக வழிகளில் மாற்றம் ஏற்பட வேண்டிய காலமும் இருந்தது. அதனால் சீனாவிலிருந்து பட்டு துணி மற்றும் நூல் அப்படிங்கிறது கடல் வழியாக சோழமண்டல துறைமுகங்களுக்கு வந்தது. சீனாவில் இருந்து பட்டு இறக்குமதியானது அப்படிங்கிறது இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கடல் வழியாக சோழமண்டல துறைமுகங்களுக்கு வந்திருக்கு. பாரம்பரிய தரைவழி பட்டுப்பாதை அப்படிங்கிறது ஆபத்தானதாக மாறினதுனால தான் சீனாவிலேருந்து இந்த பட்டு துணி அப்படிங்கிறது எதன் வழியாக வந்திருக்கு, பட்டு துணியாகட்டும் நூலாகட்டும் எதன் வழியாக வந்திருக்குன்னா கடல் வழியாக சோழமண்டல துறைமுகங்களுக்கு வந்திருக்கு. இதனால் சீனாவிலேருந்து பட்டு இறக்குமதி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் அங்கிருந்து ரோமுக்கு கடல் வழியாகவும் ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு. சோழமண்டல துறைமுகத்துக்கு வந்த அந்த பட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா ரோமுக்கு கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து ரோமுக்கு ஏற்றுமதியும் நம்ம பண்ணியிருக்கோம். ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய பொருள் ஆமை ஓடு. அது வந்து மலேசியா இருக்கு இல்லையா, மலேசியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீவுகளிலிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீனாவிலேருந்து பட்டு துணி இறக்குமதி பண்ணி கடல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமுக்கு அனுப்பியிருக்காங்க. அதே போல் ஏற்றுமதியில் முக்கிய பொருள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆமையோடு தான். அது எங்கே நமக்கு கிடச்சிருக்குன்னா மலேயாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீவிலேருந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக தமிழ் இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா மற்றும் இலங்கை இந்த பகுதிகளெலாம் வந்து தமிழ்நாடோட நீட்சியாக தான் சித்தரிக்கப்பட்டு சொல்லியிருக்கு. எதில் அப்படின்னா தமிழ் இலக்கியங்களில் ஜாவா மற்றும் இலங்கை இந்த பகுதிகளெலாம் தமிழ்நாட்டோட நீட்சியாக சித்தரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா எது இணைப்பு சங்கிலியாக இருக்குது அப்படின்னா பௌத்த மதம் அப்படிங்கிறது இணைப்பு சங்கிலியாக இருக்கிறதாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து அயல்நாட்டு வணிகர்கள் யவனர்கள்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அயல்நாட்டு வணிகர்கள் அப்படிங்கும்போது கடல் கடந்த வணிகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து விரிவடைஞ்சதுனால யவனர்கள் என்ன ஆகுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. யவனர் வணிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் நீண்ட காலம் தங்கியே வணிகம் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு அயல்நாட்டு வணிகர்களோட வருகைகள் இருந்திருக்கு. யவனர்கள் வந்து தமிழ்நாட்டில் தங்கி நீண்ட காலம் வணிகம் செய்கிற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம், வணிகம் வந்து இருந்திருக்கு. அதே போல் சோழமண்டல கடற்கரையோட முக்கிய துறைமுகம் அப்படின்னா புகார்னு சொல்லுவோம் இல்லையா. சோழமண்டல கடற்கரையோட முக்கிய துறைமுகம் இதுவும் ஒன்று, புகாரில் யவனர்களுக்குன்னு தனியாகவே ஒரு குடியிருப்பு பகுதியை ஒதுக்கிட்டாங்க. அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக தனியாகவே ஒரு குடியிருப்பு பகுதியை ஒதுக்கிட்டாங்க. இங்கே வந்து அவங்க வந்து யவனர்கள் வந்து சுதந்திரமாகவே வணிகம் செய்கிறதுக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. இதுதான் பண்ணணும் அதுதான் வணிகம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, சுதந்திரமாகவே வணிகம் செய்கிறதுக்காக அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருந்தது தமிழ்நாட்டில். அவர்கள் கடினமாக ஒரு ஒலிக்கக்கூடிய மொழி பேசுவதாக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சொன்னாங்க. ஏன்னா நம்ம பாஷையை தாண்டி வேற ஒரு பாஷையை பேசும்போதே நமக்கு அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு
அவங்களுக்கு எப்படி நம்ம தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது, ஒரு கடினமான ஒலிக்கக்கூடிய ஒரு சத்தமாக பேசக்கூடிய ஒரு சவுண்டு வருது, புதுசாக ஒரு லாங்குவேஜ் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் பண்ணி பாருங்களேன், அவங்க எப்படி பேசியிருப்பாங்கன்னு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம புதுசாக ஒரு படம் பார்க்குறோம், புரியாத ஒரு படம் பார்க்குறோன்னா சத்தமாக பேசும்போது எப்படி இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளோட தமிழர்களுக்கு அவங்க பேசும்போது கடினமாக ஒரு ஒலிக்கும் மொழி பேசக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதே போல் தமிழக மக்கள் அப்படிங்கிறவங்க யவனர்களை என்னவா சொன்னாங்க அப்படின்னா காட்டு மிராண்டின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுகிற சத்தமாக பேசுகிறதுனால காட்டு மிராண்டி. ஏன்னா அந்த பார்வையில் இப்போ நம்ம காடுக்குள்ளே இருக்கிற ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படி தானே தோணும். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க காட்டு மிராண்டிகள் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்காங்க. வெளியாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வணிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிற யவனர்களும் வணிகர்களோடு சேர்ந்து பிற யவனர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அயல்நாட்டு வணிகர்கள் வந்தாங்களே, அவங்க இங்கேயே வந்து தங்கி இருந்து வணிகம் பண்ணாங்க சுதந்திரமாக. அவங்க கூட இன்னும் பிற யவனர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா மதுரை கோட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து பெரிய வாள்கள் தாங்கி யவனர்களால் பாதுகாக்கப்பட்டதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அயல்நாட்டு வணிகர்களோடு சேர்ந்து பிற யவனர்களும் வந்திருக்காங்க. அதோட நமக்கு மதுரை கோட்டை இருக்கு இல்லையா, அந்த மதுரை கோட்டையை வந்து பெரிய வாள்கள் தாங்கி யவனர்களால் பாதுகாக்கவும் பட்டிருக்கு. அடுத்ததாக யவன உலோக பணியாளர்களாகட்டும், மர வேலை செய்பவர்களாகட்டும், இந்த குறிப்புகளும் நமக்கு இருக்குது. யவனர்களோட கண்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சாம்பல் அல்லது நீல நிறமாக இருந்திருக்கு. சத்தமாக பேசுகிறாங்க, காட்டு மிராண்டி, ப்ளஸ் அவங்களோட கண்கள் எப்படி இருக்குது, சாம்பல் அல்லது நீல நிறமாக இருந்திருக்கு. அதனாலேயே அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வன்கண் யவனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு அயல்நாட்டு வணிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக வணிகமும் பொருளாதாரமும் விரிவான விவரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணிக பற்றியும் பொருளாதார பற்றியும் விரிவான விவரங்களை பார்க்கலாம். ரோம வணிகத்தால் பார்த்தீங்க அப்படின்னா கோமேதகம் போன்ற நவரத்ன கற்களுக்கு பெரும் தேவை ஏற்பட்டிருக்கு. அங்கே கோமேதகம்லாம் அங்கே அதிகளவு யூஸ் பண்ணியிருக்காங்க செல்வந்தர்கள். அதனால் அதுக்கு பெரும் தேவை ஏற்பட்டிருக்கு. இந்த தேவை காரணமாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுரங்கங்களில் தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஈரோடெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த சுரங்கங்கள் கோமேதக சுரங்கங்கள் இருக்கிறதா, ஸோ அங்கே தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. எங்கே அந்த அளவு எந்த பொருள் நுகர்வு அதிகமாக இருக்கோ அந்த பொருள்கள் வந்து உற்பத்தி அதிகமாகும், வேலையாட்களும் அதிகமாவாங்க. அதனால் நமக்கு என்ன ஆகுது, இந்த சுரங்கங்களோட தொழிலாளர் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. இதுதான் விரிவான விவரங்கள், வணிகம் வந்து விரிவானதுக்கான விவரங்கள். அடுத்தது நெசவு மற்றும் நூற்பு தொழிலும் விரிவடைஞ்சிருக்கு. இதனால் அங்கே வந்து நம்ம பட்டும் அனுப்பணும், துணி அனுப்பணும், நூற்பு துணி எல்லாமே அனுப்பணும் இல்லையா, ஸோ அதனால் நெசவு மற்றும் நூற்பு தொழிலும் விரிவடைஞ்சிருக்கு. பருத்தி விளைச்சல் அப்படிங்கிறதும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால் எதுக்காக அப்படின்னா கச்சா பொருள் தேவைக்காக, நெசவெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட கச்சா பொருள் தேவைக்காக பருத்தி விளைச்சலும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பெருநகர அங்காடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பெருநகர அங்காடிகளில் வணிகர்கள் ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா தனித்தனியான பொருள்களை வணிகம் செஞ்சுருப்பாங்க. என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாமே, அரிசினா அரிசி மட்டுமே இருக்கும், பருப்புனா பருப்பு மட்டுமே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வணிகர்களும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியான பொருள்களை வணிகம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது அங்காடிகளில் விற்கப்பட்ட முக்கிய பொருள்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உணவு தானியங்களும் துணிகளும் தங்கமும் தங்க நகைகளும் சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் தனித்தனி கடையாக வச்சுருந்துருக்காங்க. அப்பயே தனித்தனியாக கடைகள் வச்சு வணிகம் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது வணிகர்கள் கடல் கடந்து வணிகத்தில் ஈடுபட்டனர். அதே போல் அவர்கள் வந்து வெளிநாடுகளோட தரைவழி வணிகமும் செஞ்சுருக்காங்கன்னு தரைவழி வணிகமும் செய்யப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நவீனத்துக்கு முந்தைய பொருளாதாரங்களில் பண்டமாற்று முறை முக்கிய பரிமாற்ற முறையாக இருந்திருக்கு. அதை நம்ம பார்த்தோமே, அரிசி கொண்டு வந்ததில் திருப்பி மீன் கொண்டு போனாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்டமாற்று முறை அப்படிங்கிறது முக்கிய பரிமாற்ற முறையாக இருந்திருக்கு நவீனத்துக்கு முந்தைய பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது. அதுலேயும் தமிழ் பகுதியோட உப்பு வணிகர்கள் இருக்காங்க இல்லையா,
இந்த உப்பு வணிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்பை வண்டிகளில் ஏற்றிக்கிட்டு பண்டமாற்று முறையில் விற்றுட்டு வருவாங்க. உப்பை கொடுத்துட்டு நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி அவங்க வந்து உப்புக்கு பணத்துக்கு அல்லாது மற்ற பொருள்களை பரிமாற்றம் செஞ்சுருக்கிறதும் நமக்கு இந்த வணிகத்தின் இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதனால் பண்டமாற்று முறை அப்படிங்கிறது தமிழ் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறத நம்ம உணர முடியும். அடுத்ததான் தரைவழி மற்றும் கடல்வழி வணிகம் அப்படிங்கிறது வளர்ந்ததுனால பணம் அப்படிங்கிறது முக்கிய பரிமாற்ற ஊடகமாகவும் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு பண்டமாற்று முறை இருந்ததோ அதே மாதிரி டெவலப் ஆகும்போது வியாபாரம் டெவலப் ஆகும்போது தரை வழியாக இருக்கலாம், கடல் வழி வணிகமாகவும் இருக்கலாம். ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பண பரிமாற்றம் அப்படிங்கிறது முக்கிய இதாக இருந்தது. இதில் வந்து சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நகர அங்காடிகளில் பணமுறை பரிமாற்றம் நடந்ததை உணர்த்துது. நம்ம சங்க இலக்கியங்கள் மூலமா இந்த பணம் அப்படிங்கிற பணமுறை பரிமாற்றத்தில் பொருள்கள் வாங்குறதை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். அதே போல் உள்நாட்டில் அப்படிங்கிறது ஸோ இந்த ரோம நாணயங்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நமக்கு இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சங்க இலக்கியங்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் உள்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா போலி ரோமானிய நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ரோமானிய நாணயம். அப்பயே வந்து கள்ள நாணயம் அடிச்சிருக்காங்க. நோட்டில் கள்ள நாணயம் அடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ அதை எப்படி இதாக கிரிமினல் வேலை பண்ணுறதுங்கிறது கூடவே சேர்ந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உள்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா போலி ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அமராவதி ஆற்றுப்படுகையில் பெருமளவில் சேர நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம சேர நாணயம். எப்படி இருக்குது பாருங்கள். இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அமராவதியோட ஆற்றுப்படுகையில் பெருமளவில் சேர நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வட இந்தியாவில் பெருமளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ கிரேக்க மற்றும் குசான நாணயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சேர நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எது? அமராவதி ஆற்றுப்படுகை. அதே போல் இந்தோ கிரேக்கர்கள் இருந்ததுக்கான சான்றுகள் அப்படிங்கிறதும் குசானர்கள் இருந்ததுக்கான சான்றுகள் இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வட இந்தியாவில் தான் பெருமளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பண்டைய இந்தியாவில் பணம் தான் பரிமாற்றத்தோட முக்கிய ஊடகம் அப்படிங்கிறத இந்த நாணயங்கள் கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முடிவு. ஸோ இந்த பாடத்தோட முடிவில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் பகுதி அப்படிங்கிறது ஒரு பேரரசு அப்படிங்கிற உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சக்தியாக இல்லை அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு சிறு சிறு அரசாட்சிகளாக இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வடக்கிலிருந்து வணிக உறவுகள் அப்படிங்கிறது கிழக்கில் சீனா வரைகளையும் மேற்கில் மத்திய தரைக்கடல் வந்தும் உலகம் வரைக்கும் இந்த வணிகம் வந்து விரிஞ்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த ரோம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக தெற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வணிகம், பண்டமாற்று சுழற்சி, அயல்நாடுகளுக்கான வணிகம் மேற்காசிய நாடுகள் வரையிலும் கிழக்கு சீனா வரையிலும் பெருமளவுக்கு வளர்ந்துருக்கு. எது? தெற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வணிகம். இதெல்லாமே வந்து நமக்கு இந்த அளவுக்கு கிழக்கில் சீனா வரையிலுமே பெருமளவுக்கு வளர்ந்துருக்கிறதா நம்ம இந்த வணிகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும். நாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் வந்து பஞ்சாபை கைப்பற்றி அவரோட மாகாண ஆளுநர்களுக்கு கீழே கொடுத்து ரிட்டன் போகும்போது பாபிலோனால் இறந்ததுலேருந்து அதுக்கப்புறமா நமக்கு இந்தோ கிரேக்க செலுசியஸ் நிகோடர் அவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து செலுசியஸ் நிகோடருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் ஒரு ஒரு போர் நடந்து அதில் வந்து செலுசியஸ் வந்து தோல்வி வர்றாரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் மூலமா இந்தோ கிரேக்க உறவு திருமண உறவு ஏற்படுது. அதிலிருந்து முக்கிய அரசர்கள் யாருன்னு பார்த்தோம். செலியூகஸ் நிகோடர்ல இருந்து அங்கே கிரேக்க உறவு தொடங்கும் போது யார் முக்கிய அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம். யூதி டெமஸ் ஆகட்டும், யூதி டெமஸோட மகன்கள் 2 மகன்கள் ஒவ்வொருத்தராக பார்த்தோம். டெமிட்ரியஸ் அப்படிங்கிறது யூதி டெமஸ் பார்த்தோம், டெமிட்ரியஸ் 2ஆம் டெமிட்ரியஸ், இப்படி மினாண்டர், இப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய இந்தோ கிரேக்க அரசர்கள் பார்த்துருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஆசியாவில் இருந்து நாடோடி இனக்குழுக்களாக இருந்த அவங்க வந்து இங்கே தள்ளப்பட்டு சீன பெருஞ்சவர் அங்கே சீன பெருஞ்சவர் கட்டப்பட்டு அங்கேருந்து அப்படியே இங்கே தள்ளப்பட்டு அவங்க வந்து இந்தியாவில் எப்படி வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதையும், அடுத்தது அவங்க குசானர்கள் அப்படிங்கும்போது அவங்களோட கலை இலக்கியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும்
அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சாதவாகனர்கள் பார்த்தோம். தமிழக அரசாட்சிகள்னு எடுக்கும்போது சாதவாகனர்கள் பார்த்தோம். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்குமான வணிகங்கள் எப்படி இருந்தது, பண பரிமாற்றம் தான் இறுதியாக இந்தியாவில் பணம் தான் பார்த்தீங்கன்னா பரிமாற்றத்தோட முக்கிய ஊடகமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த நாணயங்கள், ரோம நாணயங்களாகட்டும் சேர நாணயங்கள் கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. அந்த பெயர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா தகவல்கள்லாம் நமக்கு ரொம்ப தேவையான தகவல்கள் தான். அதனால் இந்த பாடத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.